அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ரொசாரியோ 87 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மீனோட வேல்யூ வந்து நமக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மீன் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பி அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரூட் ஆஃப் என்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த இடத்துல நம்ம ரூட் இருந்ததுன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது, வேல்யூஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்படி ஸ்கொயர் பண்ணும்பொழுது என்பிக்யூ ரூட் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். இப்போ இந்த ரூட்டும் இந்த 2வும் வந்து போயிடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்பிக்யூ இருக்கும், 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, என்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஏற்கனவே மீன் வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்பி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த என்பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல 5 அதே மாதிரி க்யூ அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ க்யூ அப்படியே இருக்கட்டும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற இந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ q is equal to 4/5 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். இப்போ q is equal to 4/5 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, பியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ p plus q is equal to 1 இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். பியோட வேல்யூ நமக்கு தெரியாதனால அப்படியே வச்சுருக்கட்டும். க்யூவோட வேல்யூ வந்து நமக்கு 4/5 is equal to 1. ஸோ p is equal to இந்த ப்ளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு மைனஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்சிஎம் எடுக்கும்போது p இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 4 டிவைடட் பை 5 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ பியோட வேல்யூ வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/5. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த என்பின்னு ஒரு வேல்யூ கொடுத்தோம் இல்லைங்களா? என்பி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம வந்து வேல்யூ கொடுத்துருந்தோம். இப்போ இந்த என்பியில் இந்த பியோட வேல்யூ 1/5 வருது இல்லைங்களா? இப்போ அந்த வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். 1/5 இஸ் ஈக்குவல் டு 5. இப்போது இது வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணை இங்கே 1 கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா n/5 இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும். இது அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5. அப்போ என்னோட வேல்யூ வந்து நமக்கு 25 அப்படின்றது வரும். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். p இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் X இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் NCX p பவர் x q பவர் n மைனஸ் எக்ஸ். இப்போ இதில் நமக்கு என்னோட வேல்யூ வந்து 25, பியோட வேல்யூ வந்து 1/5, க்யூவோட வேல்யூ வந்து 4/5. இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன வேல்யூஸ்லாம் நமக்கு இருக்கோ அதை இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது 25 cx 1/5 பவர் x 4/5 பவர் 25 மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரெக்யர்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.